இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு இடைபடும்படியாய் வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து அவர் நம்மளோடு பேசுகிற காரியங்களை, நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை பார்ப்போம். லூக்காவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 24 வசனங்கள் முதல் இப்படியாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷம் 6 மாதம் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவை வீட்டிற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்ற ஒருத்தினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானை அல்லாமல் அவர்கள் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜெப ஆலயத்திலிருந்து எல்லோரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரர்களை பற்றி அவர் ஊழியம் செய்யும் பொழுது நடந்த சம்பவத்தை நடைமுறையாக அவர் சொல்லியிருந்ததை நாம் பாருங்க. ஏன்னா ஒரு தீர்க்கதரிசி சொந்த ஊரில் அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு நிலைமை அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறது பாருங்க. ஏன்னா பக்கத்துல நம்மளை பார்த்து நம்மளை இவங்க தான் நம்மளோடு தான் வளர்ந்தாங்க, நம்மளோடு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்களோடைய அவர்களை தீர்க்கதரிசியா ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு என்ன செய்யல, மனம் வரல. ஆனா ஆண்டவருக்கும் அவங்களுக்கு இருக்கிற தொடர்பு, அந்த தேவனுடைய பிரசன்னம் அவங்களுக்குள்ள காணப்படுகிற அந்த காரியத்தை அறிந்தவர்கள் மாத்திரமல்ல, இப்பொழுது அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், இயேசுவின் அன்பை பெற்றுக் கொண்டு விட்டோம். அதனால் இப்பொழுது சில இடங்கள்ல என்ன செஞ்சாங்க, ஊழியக்காரங்க அவங்க ஊழியம் செய்கிறது, அவங்களுடைய ஊழியத்தினுடைய காரியங்களை பார்த்து அவருடைய கனிகளை பார்த்து அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாட்களில் நாம் இருக்கிறோம். ஆனால் இப்பொழுதும் சில இடங்களிலே தன் சொந்த ஊர்களிலே ஊழியக்காரர்களே அவர்களே, இப்ப ஒரு சபை இருக்குன்னா அந்த சபையில ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் அப்படின்னா அவர் போதகர் இருப்பார், சுற்றில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம், அவர் தீர்க்கதரிசி என்று ஊழியக்காரன் என்று அதை ஒருவேளை அவங்க என்னதான் எப்படி பயங்கரமான ஒரு பிரசங்கம் பண்ணினாலும் ஆண்டவர் அவர்களை கொண்டு பலத்த காரியத்தை செய்தால் கூடிய அவர்கள் என்ன செய்வாங்க, சாதாரணமா தான் வைப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ பாருங்களேன், இந்த 2 ஊழியக்காரங்கள 2 சுகம் பெறக்கூடிய காரியத்தை ஒரு காரியம் சொல்றாரு. ஒரு ஊழியக்காரரை போஷிப்பதற்கு வேறு இடத்திற்கு அனுப்பப்படும். பாருங்க, அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆனால் வேற ஏதோ ஒரு இடத்துல போய், தெரியாத இடத்துல போய் அவரை அனுசரிக்கும்படியா, அவரை பாதுகாக்கும்படியா அங்க இருக்கக்கூடிய விதவைக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். பிரியமானவர்களே, அதே போல அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஒரு வேற தேசத்திலிருந்து ஒரு குஷ்டரோகி வந்து சுகத்தை பெற்று போற ஒரு அற்புதம். இங்க இருக்கக்கூடியவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தும் அவர்கிட்ட போய் சுகத்தை அவர்கள் என்ன செய்யல, பெற்றுக்கொள்ள முடியல. தீர்க்கதரிசிட்ட போய் பெற்றுக்கொள்ள முடியல. பாருங்களேன், ஏன் அங்க இருந்தாங்க, தீர்க்கதரிசி இருக்காங்கன்னு தெரியும்ல. இந்த இங்க இருக்காங்க, இந்த உங்க கொடைக்கானல் பட்டணம் இருக்கு அப்படின்னா கொடைக்கானல் பட்டணம் தீர்க்கதரிசி உண்டு தெரியுமே. ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன செய்யல, கனப்படுத்துகிறது கிடையாது. அவர்கள் ஊழியக்காரனா என்ன செய்யறது, என்னது இவர்களால் செய்ய முடியும், இவர் அற்புதம் செய்ய முடியும் அப்படின்னு. எலியாவை கொண்டு ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்திருக்கிறார். ஆனா புதிய ஏற்பாட்டில் எலியாவை எழுதி வைத்திருக்காரு. பாருங்களேன், எங்கோ இருந்து ஒருத்தர் குஷ்டரோகி வந்து ஒரு படைத்தளபதி வந்து எலியா அவரை பார்த்து சுகம் பெற்றுக் கொண்டு போன அருமையான ஒரு பயங்கரமான ஒரு சாட்சி. பிரியமானவர்களே, ஆண்டவர் இதன் வழியாய் பேசுகிறது. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் இதை மனதில் கொண்டு வரும். நீங்க ஒருத்தங்க ஏத்துக்கிட்டாங்க, அவங்க ஏத்துக்கல. அநேக ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்றாங்க, அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. சுவிசேஷத்துக்கான வாசல்கள் அவர்களுக்கு திறக்கப்படாதபடிக்கு அடைபட்ட போல ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவர், நீங்க தேவ சமூகத்துல போய் ஜெபம் செய்து நாம் சும்மா இருக்காதபடிக்கு வெளியே எங்கேயாவது புறப்பட்டு சென்றுங்க. ஒருவேளை உங்க சபையில உங்களை எடுத்து பயன்படுத்த முடியாது. ஒருவேளை நீங்க வெளியில போனீங்கன்னா யாராவது ஒருத்தர் நமக்கு என்ன செய்யணும், ஒரு இவங்க நம்மளை முன்கூ ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா அவங்களை அட்ரஸ் பண்றாங்க. அப்படி அட்ரஸ் பண்ணாதான் என்ன செய்வாங்க, எடுத்து பயன்படுத்துவாங்க அப்படி. ஆனா ஆண்டவர் சில மனிதர்களை எடுத்து பயன்படுத்துவதற்கு
அவர் ஆயத்தம் தாவீதை அபிஷேகம் பண்ணிவிட்டார், ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டார். அதே போல இங்க இருக்கக்கூடிய அநேக தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டார், ஊழியக்காரராய் அவர் அபிஷேகம் பண்ணிவிட்டார். ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள் பாருங்க, சவுல் இருக்காரு, அவரை ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சு அவரை கொல்லுவதற்கு தான் வழி தேடுகிறார் ஒழிய அவரை ராஜாவை ஆக்குவதற்கு அவருக்கு கொஞ்சமும் மனதில்லை. தாவீது சுத்திக்கிட்டே தான் இருக்காரு. அதே போலதான் தீர்க்க தரிசனுடைய நிலைமையும் இந்நாட்களில் இருக்கிறது. அவர்களை விடுதலையா ஊழியம் செய்ய விடணும். உங்க சபையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிற உங்க விசுவாசிகள் கர்த்தருக்கு பிரயோஜனப்படுவார்கள் என்றால் அவர்களை என்ன செஞ்சிருங்க, நீங்க ஒரு ஊழியத்தை அவங்க ஆரம்பித்து நீங்க அவங்களை அட்ரஸ் பண்ணி இவர்களை ஏதாவது ஒரு சபையில அடுத்த எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அப்படி அனுப்பி விடுங்க. நமக்கு என்ன பயம், நம்ம பேரை கெடுத்துருவாங்களோ ஐயோ அப்படின்ற அநேகருக்கு அப்படிப்பட்டதான பயம் இருக்கிறது. ஆனா அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது எல்லாருக்கும் இந்த வசனம் பொதுவானது. அப்ப ஒரு ஊழியக்காரனை நீங்க அட்ரஸ் பண்ண போகுது அவங்களுடைய கனிகள் நீங்க என்ன செய்வீங்க, அறிவுங்க. இப்ப ஒரு ஊழியக்காரர் வெளியில இருந்து நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிறவங்க கூப்பிட்டு இவங்க எப்படிப்பட்டவங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க, அப்படிதானே? அப்ப தீர்க்கதரிசி நம்ம பட்டணத்தில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசி ஆண்டவர் உங்களோடு ஒருவேளை ஊழியத்திற்காக பேசியிருப்பாரே, ஆனால் நீங்க என்ன செய்யணும், உங்க நடை முடை உடை பாவனை எல்லாமே என்ன செய்யணும், ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும். நான் ஊழியக்காரன், என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு ஏற்றுக்கொண்டார், எடுத்து பயன்படுத்த போறார், ஆனா பயன்படுத்துவதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லி நம்ம பேச்சுல வித்தியாசம் இல்லை அப்படின்னா, நம்ம பார்வையில வித்தியாசம் இல்லைன்னா, நம்ம ட்ரெஸ்ல வித்தியாசம் இல்லைன்னா, நம்முடைய செய்கையில வித்தியாசம் இல்லைன்னா பாக்குறவங்க என்ன செய்வாங்க, அட்ரஸ் படுத்த முடியாது. இவர்கள் சொல்லணும், அங்கு இருக்கிறவர்கள் சொல்லணும், இவர் தேவனுடைய மனிதன் என்று சொல்லணும். அப்படிப்பட்ட நற்சாட்சியை நாம் பெற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட இப்ப இருக்க காலத்துல, ஏன்னா இது எழுப்புதலின் காலம், அறுவடை மிகுதி, ஆட்களோ கம்மி. ஆனா இயன்ற மட்டும் நீங்க போய் என்ன செய்யணும், ஒருவேளை யாரையும் எதிர்பார்க்காதீங்க, ஆனா கனி கொடுக்கணும். அவங்க அட்ரஸ் உங்களை பண்ணாட்டி நீங்க சின்னச்சிங்க வெளியில போய் மற்ற இடங்கள்ல போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க. எதுக்கு குண்டாச்சட்டிலேயே குதிரையை ஓட்டணும்?